உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலே வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் ஏனநல்லூர் என்ற ஊரில்தான் இந்த ஏனாதி நாயனார் பிறந்தார். இவர் ஈழச் சான்றோர் குலத்தை சார்ந்தவர். இவர் மூதாதையர் முப்பாட்டனார்கள் வழித்தோன்றலாக அரண்மனையில் அரசர்களுக்கு இவர்கள் போர் தளபதியாக இருந்தார்கள், படை தளபதியாக இருந்ததால் அதே அந்த வம்சத்தில் வந்தவராக இருந்ததால் இவர் போர் தொழில் செய்பவராகவும் இவர் வாழ்வீச்சில் மிக சிறந்தவராகவும் இருந்தார் ஏனாதி நாயனார். இவருடைய அந்த வாழ்வீச்சு நுணுக்கங்களை கற்றுணர்ந்த மாணவர்கள், அரச குலத்தை சார்ந்தவர்கள் இவரை நாடி வருவது வழக்கம். இது வாடிக்கையாக இருக்கிறது. இதனால் பெரும் செல்வம் கிடைத்தது. அந்த செல்வங்களெல்லாம் எடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தார், கோயில்களை கட்டினார். இப்படி சிவதொண்டே பெரிதொன்று வாழ்க்கை நெறிகொண்டு வாழ்ந்தவராக இருந்தார் இந்த ஏனாதி நாயனார். அப்படிப்பட்ட சிவபக்தராக இருக்கின்ற அவர், இவர் யாராவது இவரை எதிர்ப்பவர்கள் திருநீற்றை அணிந்து வந்தால் சிவனடியாராக பாவித்து அவரிடம் சண்டை விடுவதில்லையா, அவர்கள் பாத கமலங்கள் விழுந்து அவர் சிவனாகவே மதிக்கக்கூடியவராக இருந்தார். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் திருநீர் அணிந்தால் சிவபக்தராக சிவதொண்டராக அவர் மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு இடையூறு செய்யாமல் அவரை வணங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் நற்செயலாலேயே அனைவரும் இவருக்கு நண்பனாகிவிட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதே ஊரில் இவருக்கு தாய் வழி உறவாக இருக்கக்கூடிய அதிசூரன் என்கின்ற ஒருவன் இருந்தான். அந்த அதிசூரன் எப்படி என்றால், நிலவை எப்படி கிரகங்கள் பிடிக்கிறதோ அதே போன்று இந்த அனாதி நாயனார் வாழ்க்கையிலும் கிரகம் அதாவது நிலவை கிரகம் பிடிப்பது போல இவன் எதிரியாக இருந்தான். நல்ல மனிதரிடத்தே நல்ல உணர்வு கொண்ட இருப்பார்களே, ஆனால் இவர் செயல்களால் அவன் எதிரியாக ஏன் மாறினான் என்றால், அவனும் வாழ்வீச்சு வீரதனம் கொண்டவனும் பராக்கிரமம் கொண்டவனாக இருந்தாலும் இவரை போன்ற நுணுக்கம் கொண்ட அறிவு கொண்டவனாக இல்லை. அப்படி இருக்கின்ற காலத்தில் எப்படியாவது இந்த ஏனாதி நாயனாரை வீழ்த்த வேண்டும் என்று அதிசூரன் திட்டமித்தான், எச்சமித்தான். இப்படி காலங்கள் போன, எப்படியாவது இவனை கொன்று வைக்க வேண்டும் என்று பலவாறாக யோசித்தான். தன்னுடைய சுற்றத்தார் உற்றத்தார் பங்காளிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவர் இருக்கின்ற இடத்திற்கு போனான். யாரு? அனாதி நாயனார் வீட்டில் இருக்கின்ற போது எப்படி ஒரு குகையில் சிங்கம், காட்டுராஜா என்கின்ற சிங்கம் இருக்கின்ற போது குகையில் வெளியே நரி ஊளையிடுவது போல் இருந்ததாம். அதாவது சிங்கம் கர்ஜனை கொண்டு வீர பராகம் கொண்டு குகையில் இருக்கிறது, வெளியில் நரி ஊளையிடுவது போல் இந்த அதிசூரன் அப்படி கத்தினானாம். யாதும் புரியாமல் அந்த ஏனாதி நாயனார் வெளியே வந்து பார்க்கிறார். வந்து பார்ப்பேன், என்னும் யாதும் புரியவில்லை. என்னப்பா, ஏன் இப்படி கூச்சலிடுகிறாய், கூப்பால் போடுகிறாய் உறவினர்கள் கொண்டு? இல்லை, நான் உனக்கு உறவினராக இருக்கலாம், ஆனால் நீ செய்வது சரியில்லை. இந்த ஊரில் நாம் இருவருமே போர்க்கலை பயிற்சி செய்தால், வாள் ஏந்தினால் யாரிடம் குருவாக இருக்கிறார்கள்? உன்னிடம் நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் என்னை விட நீ சிறந்தவன் அல்ல என்று அதிசூரன் வம்பு கிழக்க, ஏனப்பா, என்னிடம் கற்கிறார்கள், போகிறார்கள், நான் வா என்று சொல்வதில்லை, போ என்று சொல்வதில்லை. நீ இப்படி முண்டு பிடிச்சு சண்டையிடுவது சரியா, உகந்ததா, நியாயமா என்பது வாதிக்கிறான். அதெல்லாம் தெரியாது. நீ என்னிடம் போருக்கு வர வேண்டும். அதில் ஜெயிச்சால் இந்த ஊரில் நீ வாள் பயிற்சி கொள்ளலாம், இல்லை நான் பயிற்சி கொடுக்கிறேன். தோற்றால் நீ செய்யக்கூடாது. அதற்கு இந்த ஏனாதி நாயர் வீரன் அல்லவா, கோழை அல்ல, சரி ஆகட்டும், பார்க்கலாம் என்று நாள் குறிப்பார், நட்சத்திரம் குறிப்பார். இந்த அதிசூர படையினரும் இந்த ஏனாதி நாயனார் படையினரும் கடும் போர் நிலவுகிறது. கடும் போரில் இந்த விட்டால் போது தப்பித்தால் போது இந்த அதிசூரன் படை பின்வாங்கி ஓடிவிடுகிறான்.
தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி இவன் இரவு பூரா தூக்கம் வரவில்லை. எப்படியாவது இவனுக்கு ஒழித்து கட்ட வேண்டும் யனாதி நாயனார் என்று சூழ்ச்சி மார்க்கமாக இரவு பகலாக யோசிக்கின்றான். அப்போது தென்பட்டது இவனுக்கு யோசனை வந்தது. இவன் சிவபக்தன், இவன் சிவபக்தராரி சிவனை கொண்டே சிவ பக்தியை கொண்டே இவனை அழிக்க வேண்டும் என்று எத்தமித்தான், திட்டமிட்டான். மறுநாள் மீண்டும் வருகிறான். யனாதியாரே, யனாதி, நானும் நீயும் நான் தாய் மாமன் உறவை சேர்ந்தவன். நீ எனக்கு மருமக பிள்ளை ஆகிற்று. ஆனால் ஒருவருக்கொருவர் நாம் சண்டையிடு, அனைத்து உயிர்களும் வைத்து இங்கே பணயம் வைத்து சண்டையிட வேண்டாம். நாளை காலை வா, விடியற் காலை நீயா நானா பார்த்துக் கொள்வோம். ஒத்தைக்கு ஒத்தை, எந்த படைவீரரும் தேவையில்லை. அதில் ஏன் உயிர் சேதமாக வேண்டும் என்று சொல்ல, சரி இந்த யனாதி நாயனர் சரி அப்படியே ஆகட்டும் என்று வருகிறான். திட்டமிட்டபடி இந்த அதிசூரன் என்ன செய்கிறான், உடல் முழுவதும் உத்ராட்சம் அணிந்து திருநீர் அணிந்து கவசம் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு கேடயம் வந்து இருவருக்குள் சண்டை இடுகிறது. இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த யனாதி நாயனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. வாளேந்தி அவரை கொல்ல முற்படுகின்ற எத்தமிக்கின்ற போது அவன் திடுக்கிட்டு இவன் சவன் பக்தராக இருக்கின்றான் என்று முகத்தில் இருக்கின்ற கவசத்தை கழித்து விடுகிறான். முகமுடி அடிக்கிறான். எடுத்து காண்பிக்க போன்று திடுக்கிட்டு ஐயமுறுகிறான். இந்த யனாதி நாயனார் மிகப்பெரிய சிவதொண்டனை நான் கொன்னால் பாவம் எனக்கு வந்துவிடுமே என்று அஞ்சினார். இப்போரில் இவர்தான் யனாதி நாயனார் தான் ஜெயிக்கும் தருவாய் வருகிறது. ஆனால் சூது மார்க்கமாக அவரை கொண்டு வைக்க வேண்டும் என்று அதிசூரன் எத்தமித்து, இவர் இறைநிலையை உணரக்கூடியவர், சிவனாரை பார்ப்பது போல இருக்கிறது அந்த தோற்றத்தை பார்த்து, சரி தம்மை நிராதிபானியாக்கி கொண்டு விட்டால் என்று இழிச்சொல் வந்துவிடுமே என்று தன் கையிலை வேந்தி அமைதியாக இருக்கிறார். அதை அறிந்து சுதாரித்து கொண்ட அதிசூரனும் வாளேந்தி தலையை கொவ்வுகிறான். அதற்கு தலைவை உயிர் பிரியும் போது இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது என்றால், உமாதேவியாரும், அதாவது ஆகாயத்தில் பேரொளி தெரிந்தது. எம்பெருமான் உடையாளுடன் எம்பெருமான் உமையாளுடன் விடைமேல் எழுந்தருளி அருள் பாலித்தாராம். அப்பா யனாதி நாயனாரே, உன்னுடைய பக்தி சோதிக்குவாகத்தான் இத்திருவிளையாடல் நடைபெற்றது. இதில் நீ திருநெற்றை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிவனாராகவே இருந்து பாவித்ததால் உன் சிவதொண்டை நான் மெச்சினேன். உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன் என்று அவருக்கு அருள்பாலித்தார். ஆவது இறந்தவரை உயிர்ப்பித்து சில காலம் பூமியிலே வாழ வைத்து அவர் சிவபதம் அடைந்தார் என்று இது கதையின் கூற்றாக முடிக்கிறேன். அன்பு நண்பர்களே, இவருடைய அவதார ஸ்தலம் ஏனநல்லூர், முக்தி செல்லும் ஏனநல்லூர் ஆகும். அன்பு நண்பர்களே, நாமும் இந்த யனாதி நாயனார் சிவனடியாரை போற்றி புகழ்ந்து வணங்கி நானும் இக்கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.